இக்கதையில் வரும் கதாபாத்திரங்கள் கற்பனையை தழுவி எடுக்கப்பட்டாலும் கதை கற்பனை அல்ல. இந்த ஏரியாவில் தான் நான் எவன் அடிச்சு சத்தலும் கண்டுக்க மாட்டானு. டே ஹரி, ஹரி எங்கடா ஸ்கூபியை காணோம்? டே ஹரி, டே டேய் என்னடா இப்படி இருக்க? ஒர்க் ப்ரெஷர். அதுக்கு இவ்வளோதம்மா? போன மாதம் வரைக்கும் தம் அடிக்குமான்னு சொல்லிட்டு இருந்தா இப்போ என்ன வீடு ஃபுல்லாக தம்மாக இருக்கு? இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் தான் முகேஷ் அப்படி ஆயிடுவேன். டேய் மூஞ்சி ஏன்டா அப்படி வச்சிருக்க? அதான் சொன்னல, ஒர்க் ப்ரெஷர். போட்டாங். சரி டீ சாப்பிடலாமா? டேய் டீ சாப்பிடலாமா? எனக்கு மைண்ட் ஃபக்காக இருக்கு, வெளியே வேணாம், வீட்லேயே போட்டுக்கலாம். அவ்வளோதானே, ஃப்ரீயாக விடு, நானே போட்டு வரேன். எனக்கு பிளாக் டீ. டேய் இன்விடேஷன்லாம் ரெடி ஆகிடுச்சுல்ல, எப்போ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்க? இன்னும் கல்யாணத்துக்கு வேறு 1 மாதம் தாண்டா இருக்கு, தெரியும்ல? எல்லாம் விட்டுட்டு ஒர்க் ப்ரெஷரு மைண்ட் ஃபக்குன்ட்டு. டேய் அங்கடா பண்ணுற? ஒன்றும் இல்லை, சும்மா. சரி கல்யாணம்லாம் எப்படி போயிட்டுருக்கு? இன்விடேஷன்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டியா இல்லையா? இல்லை, இனிமே தான். நல்லா விளாடா, நீ கால் பண்ண, வீட்டில் ஒரே டார்ச்சர், எங்கடா போகலான்னு முழிச்சிட்டு இருந்தேன், கரெக்டாக கூப்பிட்டேன், டக்குன்னு கிளம்பி வந்துட்டேன். ஆனால் உன்னடா வீட்டில் என்ன மாதிரி வெட்டியாக இருக்கிறத விட உன்னை மாதிரி வேலைக்கு போய் ஒர்க் ப்ரெஷரில் மாட்டி செத்துடலாம். நம்ம செய்து என்ன சொல்கிற மாதிரி தான்டா, சாவு நம்மளை நெருங்கிட்டா எதில் இருக்கவங்க ஏமானா இருந்தாலும் பயப்படக்கூடாது. என்னைக்காவது நீ செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிருக்கியா? என்னடா? டேய் என்னைக்காவது நீ செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிருக்கியா? டே ஹரி என்னாச்சு சொல்றா, என்னைக்காவது நீ செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிருக்கியா? ஏய் என்னடா உனக்கு பிரச்சனை? சொல்றா, என்னைக்காச்சும் நீ செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிருக்கியா? ஹரி சொல்லு, என்னைக்காச்சும் நீ செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிருக்கியா? ஹரி என்னடா ஆச்சு? என்னைக்காச்சும் நீ செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிருக்கியா? இல்லடா. அப்புறம் ஏன்டா எனக்கு மட்டும் இப்படி? டே மச்சான் என்னடா ஆச்சு?
அப்புறம் ஏன்டா எனக்கு மட்டும் இப்படி? டேய் என்னடா உனக்கு மட்டும்? ஏய் டேய் மச்சான், ஏய் டென்ஷனா இருக்க? ரிலாக்ஸ். சொல்றேன்ல. உட்காரு. காம் டவுன். டேய் உட்கார்றா. நீ எங்கேயும் போலடா, இங்கே தானே இருக்கேன், பக்கத்தில் தானே கேட்க இருக்கேன். மாட்டியா? டேய் ஹரி மச்சான், டேய் டேய் உட்கார்றா. டேய் காம் டேய், நான் எங்கேயும் போலடா, இங்கே பக்கத்தில் தானே இருக்கேன். டேய் மச்சான் உட்கார்றா. என்னடா பண்ணுற? டேய் ஏய் ஏய் The wild side of you that you doesn't know was most dangerous, Machi. நீ தெரிஞ்சு செய்கிற தப்பை விட தெரியாது செய்கிற தப்புக்கு தான் பின்விளைவு அதிகம். But you escaped, man. You escaped. I trapped into this bloody shit. எனக்கு கேன்சர். எனக்கு கேன்சர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தம் அடிக்கவே ஆரம்பித்தேன். உனக்கு எப்படி கேன்சர்? போய் சொல்லாதடா. விளையாடாதடா. I can't digest the day. உனக்கு என்ன புரியல? பஸ் இதுக்கு காரணமே நீதான்டா. நீ இழுத்து விட்ட புகையினால் I'm going to leave this world very soon, மச்சான். என்ன உனக்கு ஒன்றும் புரியல? எனக்கு செகண்ட் ஹேண்ட் கேன்சர் அப்படின்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? நீ தம் அடிக்கிறப்ப இழுத்து விரிய புகை, அது எனக்குள்ளே போகிறதுனால எனக்கு வர கேன்சர் பேர் தான் செகண்ட் ஹேண்ட் கேன்சர். ஸோ உன்னால் நான் சீக்கிரமாக லூசுமா யோசிக்காதடா. இட்ஸ் கியூரபிள்ரா. இப்போலாம் கேன்சருக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்குடா. ட்ரீட்மெண்ட் எடுத்தா க்யூர் பண்ணிக்கலாம்டா. வைத்தியமாய் பண்ணாதடா. அப்படியா? அப்போனா இன்னும் ஒரு மாதத்தில் எனக்கு கல்யாணம். அது நல்லா நடந்துருமா? எப்படியாச்சும் கல்யாணம் நடந்துடும் வீட்டில் நினச்சிட்டு இருக்காங்க எல்லோரும். அவங்க நிம்மதியாக இருப்பாங்களா? இல்லை என்னால் தான் ஒரு நார்மலான வாழ்க்கையை வாழ முடியுமா? சொல்றா, சொல்லு. யா, இட்ஸ் க்யூரபிள் தான். ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணால் 5 வருஷமோ இல்லை 10 வருஷமோ க்யூர் பண்ணிடலாம். ஆனால் எந்த தப்புமே பண்ணாதன்னா 5 வருஷமோ 10 வருஷமோ ஏன் சாகிற வரை இந்த வலியை அனுபவிக்கணும். நீங்கள் அதை பார்த்து ஐயோ
பாவம் அப்படின்னு இறக்கப்பட்டுட்ருப்பீங்களா? ஒரு நாள் கேன்சர் வச்சுட்டு போய் பாடுறா, அங்கே எத்தனை குழந்தைங்க அவங்க வாழ்நாளில் ஒவ்வொரு நாளையும் எண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. என்ன இப்படி சென்டிமெண்ட்டாக பேசி உன்னை கொண்டுருன்னு பார்க்குறியா? உன்னை கொல்றது என் பிளானே இல்லை. ஒருத்த லைஃப் லாங் உனக்கு ஒரு கில்ட் இருக்கும்டா. இங்கே பாரு, நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட், பிளடி பெஸ்ட் ஃப்ரெண்ட். உன் கண்ணு முன்னாடி நீ சாவ போகிறேன். நான் ஆல்ரெடி பாய்சன் சாப்பிட்டேன். விளையாடாதடா. பிளடி படி, ஐ எம் வெரி ஹாப்பிடா. நான் சாக போகிறதுக்கு காரணமாக இருக்கேன் என் நண்பன் கண்ணு முன்னாடி நான் சாக போகிறேன். ஹாப்பி படி, ஹாப்பி வெரி மச். நல்லா பார்த்துக்கோ மச்சான். யூ வாண்ட் பஃபா மச்சி? ஏ நடிக்காதடா, வெளியே போய் அடிப்பல்ல. One last puff, மச்சி. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். உன் நண்பன் உயிரையும்